கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் செம்மையாக போயிட்டுருக்கு. இந்தியன் டீமோட பேட்டிங் எக்ஸ்ட்ரானரி. ஆக்சுவலாக ஓவரால் இந்தியன் டீம்னு நம்மளால சொல்ல முடியாது. ஜெய்ஸ்வால் அவர் தாங்க மெயின். மீதி எல்லாரும் சேர்ந்து 196 ரன் அடிச்சிருக்காங்க. ஜெய்ஸ்வால் மட்டும் 209 ரன் அடிச்சிருக்காரு. பிரித்து வீசிட்டாரு. ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன், அதாவது வந்துட்டு இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, யாரை பாராட்டி பேசியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு என்ன காரணம் அண்ட் எவ்வளோ பெரிய சாதனை, அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை இந்தியானால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செம்மையான ஒரு டெஸ்ட் மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு லாஸ்ட் டே வரைக்கும் போக வேண்டியது. 4th டேவோட கடைசி ஓவரில் வந்துட்டு சிராஜ் வந்துட்டு தப்பு பண்ணிடுவாருங்க. செம்மையான ஒரு மேட்சாக போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னோம். ஒரே நாளில் 2 ஹிஸ்ட்ரி நடந்துச்சு. அதாவது அந்த பக்கம் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அண்ட் சமர் ஜோசப் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் உருவாகிட்டு இருக்காருங்க. ஸோ வேற லெவலில் பவுலிங் போட்டு அன்னைக்கு ஹேஸ்லுட்டோட விக்கெட் எடுத்துட்டு அந்த காபா டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு அடிச்சாங்க. அன்னைக்கு நாள்லேயே இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 4th டே அன்னைக்கு மட்டும் 9 விக்கெட் போயிடுச்சு. ஓரளவுக்கு சிராஜ் கொஞ்சம் யோசிச்சு ஆடி இருந்தா அன்னைக்கு லாஸ்ட் ஓவரை வந்துட்டு அப்படியே தக்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு நியூ பால் எடுத்திருப்பாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்துட்டு கம்ஃபர்டபுளா ஆடிட்டு இருந்தாங்க. பும்ரா ஆகட்டும் சிராஜ் ஆகட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்ஃபர்டபுளா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா தடுமாறிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னர் தான் போடுறாரு. ஓரளவுக்கு பொறுமையா இருந்திருக்கலாம். மார்க்குட்டையே ஆடிட்டாரு அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர் தானே அப்படிங்கிற ஒரு இலக்கரத்தில் இறங்கி வந்து அடிக்க போய் லாஸ்ட் ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு 4 பால் கட்ட போட்டுருந்தான். நியூ பால் அழகா சிங்கிளா தட்டி மேபி அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி வின் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே, முதல் மேட்ச் வந்துட்டு சொந்த கிரவுண்டில் நம்ம வந்துட்டு தோல்வியை தடுவணுமா? ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு 2வது டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ட்ரா ஆகக்கூடாதுங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் டீமே ஆல்மோஸ்ட் செகண்ட் டே ஃபுல்லாமே பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 396 அப்படிங்கிற மாதிரி இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கிலாந்து கிட்ட ஒரு தடுமாற்றம் 200 ரன்னுக்கே 7 விக்கெட் போயிடுச்சு. இந்த ஒரு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் பெஞ்சமின், அதாவது நம்மளோட பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் 38 ரன் பக்கம் அடிச்சிருந்தாரு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு 76ல் அவுட் ஆகிட்டு போயிருந்தாலும் இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிறது ஸ்டோக்ஸ் மட்டும்தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் நல்லா ஆடுவார் அப்படிங்கிறத வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ட்ரையல் பை 190 இருக்கு. நான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும். இப்போ இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே யாரு அப்படின்னா ஜெய்ஸ்வால். இந்த பையன்கிட்ட பயங்கரமாக டேலண்ட் இருக்குங்க. 2020 தோனி அவர்கள்கிட்ட பார்த்தப்போ ஸோ இது வந்துட்டு நான் மிகப்பெரிய தோனி ஃபேன் அண்ட் விராட் கோலியோட எக்ஸ்ட்ரானரி ஃபேன். 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டன்சி அப்படிங்கும்போது அவருடைய கிரேஸ் பயங்கரங்க. விராட் கோலி மாதிரி வந்துட்டு தோனி மாதிரி வந்துட்டு ஒரு கேப்டன், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கூலாக இருக்கிற ஆள் நான் வந்துட்டு பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல வந்து பார்த்து தான் வளர்ந்தேன். ஆனால் பேட்டிங் அப்படின்னு வரும்போது எனக்கு விராட் கோலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ சாதாரணமாக பானிபூரி சேல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ 2020 உள்ள வந்தார். இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரி வேற ஒரு ஸ்டேஜில் இருக்காரு அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ முதல் மேட்ச் கொஞ்சம் சொதப்பல்ல முடிஞ்சு. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நேற்று 100, இன்னைக்கு 100 அப்படிங்கிற மாதிரி கலக்கியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சூப்பராக ஆனாருங்க. பயங்கரமான இன்னிங்ஸ், கிளீனான ஷாட் எல்லாமே பார்த்தோம். எங்கேயுமே தடுமாறல, எல்லாமே பர்ஃபெக்டாக ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஏகப்பட்ட சுச்சுவேஷனில் வந்துட்டு ஆப்போசிட்டில் எல்லாரும் அவுட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா போறாரு, கில்லு போறாரு, ஸ்ரேயா ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவுட் ஆகி போயிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் பார்த்தோம்னா யார் வேணாலும் போய்க்கங்க, நான் என் கேம் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி அழகா தட்டி ஆடி அந்த ஒரு 100 அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த இன்னிங்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த இப்படி பேசும்போது எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்துட்டு நிறைய கைட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலியோட கைடன்ஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி லிட்டில் பிட் ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் டேடுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. பிகாஸ் அவர் அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போனதே அப்பா தான். ஸோ எங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக பானிபூரி சேல் பண்ணிட்டு நமக்கு எதுக்கு கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கேட்காம ஸோ எப்போவெல்லாம் பேட்டு எல்லாம் வேணுமோ ஸோ அப்போ எல்லாமே எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். 100 உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு பெருமையாக இருக்குது. இந்தியன் கண்ட்ரிக்காக வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கேமில் அதில் 100 அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் விராட் கோலி அவங்களுடைய அப்பா 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. பிகாஸ் விராட் கோலி கிட்ட இருந்து ஏகப்பட்ட பேட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. ஒரு சமயத்தில் வந்துட்டு பயங்கரமாக தடுமாறிட்டு இருந்தாருங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு செலக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா ஆனாரு. ஸோ அடுத்த சீசன் சிஎஸ்கே டிராஃபி அடிச்சாங்க தெரியுமா, அந்த சீசனில் கொஞ்சம் சொதப்பல், கிட்டத்தட்ட 4-5 மேட்ச் வந்துட்டு பயங்கரமாக சொதப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலியை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி விராட் தம்பி இங்கே வா, அவன்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, பொட்டன்சியல் இருக்கு, பட் இருந்தாலும் நீ ஏன் வந்துட்டு இவ்வளோ அவசரப்படுற, நீ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், உனக்கு வந்துட்டு ஓவர் வந்துட்டு நிறையா கிடைக்கும். முதல் 6 ஓவர் ஆகட்டும், இல்லை ஓடிஏ கிரிக்கெட்டாக இருந்தால் முதல் 10 ஓவர் ஆகட்டும், நிறையா பவர் பிளே சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. உனக்கு ப்ரெஸ்
ப்ரெஷரே வேண்டியதில்லை. ஸோ 1 டவுனுக்கு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான். ஸோ நீ தயவு செஞ்சு என்ன பண்ணுற அப்படின்னா பொறுமையாக ஆட கற்றுக்கோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீல் ஆட கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கைட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல் ஆடக்கூடிய ஷாட்ஸ் வந்துட்டு நிறையாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் விராட் கோலி ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும், தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. தோனி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்குற கேஎல் ராகுல் முதல் கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய இப்போ பார்க்குற ஜெய்ஸ்வால் முதல் கொண்டு நிறைய பேருக்கு அந்த கைட் பண்ணி அவங்களுடைய பேட்டிங்கை டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கேஎல் ராகுலே சொல்லுவார், நான் ஏகப்பட்ட டைமில் டிப்ரெஷனாக கிடக்கும்போது அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலியும் ஒரு பார்ட்டி வச்சு என்னை கூப்பிட்டு எனக்கு வந்துட்டு கைட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கைடன்ஸ் தான் நான் மேலே கொண்டு வந்துச்சு. மீடியாவிலிருந்து நான் தப்பிக்க வச்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ எதுக்கு நம்ம ஜெய்ஸ்வாலை பற்றி இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 100 அடித்ததையும் தாண்டி இந்தியாவுடைய ஃபியூச்சருங்க. இப்போ வரப்போகிற இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லணும். யாராவது 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் ஸ்குவாடில் இருந்தாலே பெரிய விஷயம். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். ரைட் ஹேண்டர்ஸ் தான் வந்துட்டு ஓரளவு கம்மியாக இருக்காங்க. அது விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்கள விட்டுருங்க. ஸோ அதை தாண்டி மிடில் நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகுலும் இருப்பாரானுங்கிறது ஒரு டவுட்டு. அண்ட் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸை பொறுத்து இருப்பார். அண்ட் ஹர்திக் பாண்டியா கம்பல்சரி இருப்பாருங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே இருக்காரு, ஸோ ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு, இசான் கிஷன் இருக்காரு. ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்போ ஓடியோ டெஸ்ட்டோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கணும், தினம் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்குவாடில் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு இடம் கிடைச்சாலே பெரிய விஷயம். அதில் ஒன்று ஜெய்ஸ்வாலா இருக்குமா, ரிங்கு சிங்கா இருக்குமா, இல்லை சிவம் தூபேவா இருக்குமா, ஜடேஜா விட்டுருங்க, கம்பல்சரி ஜடேஜா வந்துட்டு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்துருப்பார், அவர் இருப்பார். அண்ட் இசான் கிஷனா இருக்குமா. இந்த 4 பேரில் யாரோ 2 பேருக்கு தான் சான்ஸ். ஸோ யார் அந்த 2 பேர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் T20 வேர்ல்ட் கப்புக்கு ஜெய்ஸ்வாலா எடுப்பீங்களா மாட்டீங்களா, ஸோ ரிங்கு சிங்கை எடுப்பீங்களா இல்லை இசான் கிஷனா, உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.